இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் டேர்ம் 3 சாப்டர் 2 என்னது பர்சன்டேஜ் அதில் எக்ஸசைஸ் 2.2 பார்க்கலாம். இந்த எக்ஸசைஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பர்சன்டேஜ்லேருந்து டெசிமலுக்கு சேஞ்ச் பண்ணுவோம், டெசிமல்லேருந்து பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணவும் தான் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், ரைட் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் பர்சன்டேஜ் ஆஸ் டெசிமல். பர்சன்டேஜில் கொடுத்துருக்கு, அதை டெசிமலாக எழுதணுமா? ரைட்னா எழுது. ஃபஸ்ட்டு ஒன் 21%. இதுக்கு என்ன மீனிங்? 21%னால் 100க்கு 21 அப்படிங்கிற மீனிங் தான். அதாவது நம்ம பர்சன்டேஜை எடுக்கும் அப்படின்னா டிவைடட் பை 100 போடணும். இந்த மேலே உள்ள வேல்யூவை அப்படியே போடணும். பர்சன்டேஜை எடுக்கிறோன்னா டிவைடட் பை 100, 100க்கு 21. இப்போ ஃப்ராக்ஷனாக வந்துடுச்சு. நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? டெசிமலாக ஆக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டினாமினேட்டரில் 2 zeros இருக்குது 100ல். அப்போ மேலே உள்ள வேல்யூ நியூமினேட்டர் வேல்யூவில் 2 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். 1 2 2 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சா 2க்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். 0.21 எழுதுவோம். இங்கே ஹோல் நம்பர் எதுவும் இல்லை அப்படிங்கிறனால என்ன போடுறோம்? 0 போடுறோம். இதுக்கு ஆன்சர் 0.21. இந்த சம்முக்கு ஆன்சர் அவ்வளோதான். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் 93.1%. நம்ம பர்சன்டேஜை எடுக்கணும் அப்படின்னா பர்சன்டேஜ் எடுக்கிறோன்னா டிவைடட் பை 100 போட்டணும். இந்த வேல்யூவை அப்படி எழுதணும். இந்த வேல்யூ என்னது? 93.1. அப்போ 93.1% அப்படின்னா 100க்கு 93.1. அதான் நமக்கு என்னது? டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணணுமா? ஸோ இதை டெசிமலில் தான் எழுதணும். இப்போ இது ஃப்ராக்ஷனில் இருக்குது. இது என்ன பண்ணும்? டினாமினேட்டரில் 2 zeros இருந்துச்சுன்னா மேலே வேல்யூவில் இந்த பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்ட்டு 2 சைட்ஸ் இங்கே வரணும். 2 digit தள்ளி இங்கே வரணும். ஓகேயா? இங்கே 21ல் புள்ளியே இல்லை அப்படின்னா 21.0ன்னு எழுதலாம். அதாவது ஹோல் நம்பர் 21, டெசிமலில் எதுவுமே இல்லை. அதனால் பாயிண்ட் இங்கே 2 digit தள்ளி இங்கே 2க்கு முன்னாடி பாயிண்ட் வச்சுருக்கோம். ஆனால் இங்கே டெசிமல் பாயிண்ட் இருக்குது. அதனால தான் என்ன பண்ணுறோம்? டினாமினேட்டரில் 2 zeros இருந்துச்சுன்னா 2 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். 1 0 இருந்துச்சுன்னா 1 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சா போதும். இந்த சம்மில் பாயிண்ட் இங்கே இருக்குது, டினாமினேட்டரில் 2 zeros இருக்குது. ஸோ பாயிண்ட்டு 2 digit தள்ளி முன்னாடி இங்கே வந்து வைக்கணும். எங்கே? லெஃப்ட் சைடில் மூவ் ஆகணும். ஸோ 0.931 வரும். ஹோல் நம்பரில் எதுவும் இல்லைங்கனால 0. இப்போ நம்ம டெசிமல் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணிட்டோமா? இந்த சம்முக்கு இது ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் 151% அப்படின்னு சொல்லியிருக்கேன். பர்சன்டேஜ் எடுக்கிறோன்னா டினாமினேட்டரில் 100 போட்டுருணும், நியூமரேட்டரில் இந்த வேல்யூவை அப்படி எழுதிடணும் 151. இதை நம்ம டெசிமலுக்கு மாற்றணும். அது நெக்ஸ்ட் லைன் என்ன எழுதணும்? டினாமினேட்டர் 2 zeros இருக்குது. அப்போது மேலே வேல்யூவில் அங்கே பாயிண்ட் இருக்கா? இல்லை. ஸோ இங்கே லெஃப்ட் சைடு மூவ் ஆகணும். 1 2 இந்த 2 டிஜிட்டுக்கு முன்னாடி 5க்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். அப்போது 5க்கு முன்னாடி பாயிண்ட் வச்சுட்டோமா? 1.51. நெக்ஸ்ட் ஒன் 65%. என்ன சொன்னேன்? பர்சன்டேஜ் எடுக்கணும்னா பை 100 போட்டுட்டு இந்த வேல்யூவை அப்படியே போட்டுடணும். அதாவது என்ன மீனிங்? 100க்கு 65. நம்ம டெசிமலுக்கு தானே கன்வெர்ட் பண்ணணும். ஸோ பார்க்கணும் பாயிண்ட் எதுவும் இருக்கா? இல்லை. ஸோ இங்கே பாயிண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த பாயிண்ட்டு இந்த டினாமினேட்டரில் 2 zeros இருக்குன்னா 2 டிஜிட்டுக்கு முன்னாடி வரணும். இந்த சைடில் லெஃப்ட் சைடில் வரணும், ரைட் சைடில் போகக்கூடாது. இங்கே வந்துச்சுன்னா 1 2 டிஜிட் முன்னாடி 6க்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். பாயிண்ட் 65 வைக்குமா? ஹோல் நம்பர் எதுவும் இல்லை 0. அப்போ இந்த சம்க்கு இதான் ஆன்சர். ஃபிஃப்த் ஒன் 0.64%. நம்ம பர்சன்டேஜை எடுத்துட்டோன்னா டினாமினேட்டரில் டிவைட் பை 100ன்னு போட்டுட்டு நியூமரேட்டரில் இந்த வேல்யூ என்ன இருக்குது அதை அப்படியே போடுறோம் 0.64. இது ஃப்ராக்ஷனில் இருக்குது. நம்ம இனி டெசிமல் கொண்டு வரணும். ஸோ அதை என்ன பண்ணுவோம்? டினாமினேட்டரில் 2 zeros இருந்தால் மேலே பாயிண்ட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ 2 டிஜிட்டுக்கு முன்னாடி வரணும், லெஃப்ட் சைடில் வரணும். லெஃப்ட் சைடில் வரணும்னா இங்கே ஒரு டிஜிட் வந்துட்டு இன்னொரு டிஜிட் எதுவுமே இல்லை அப்படிங்கிறனால 0 போடணும். இதை அப்படியே போட்டுக்கிறோம். 064 அப்படியே போட்டுடுறோம். ஓகேயா? பாயிண்ட்டு 2 டிஜிட்டுக்கு முன்னாடி வரணும். இங்கே ஒரு டிஜிட் வந்துடுச்சு போட்டுட்டோம். இன்னொரு டிஜிட் இருக்கா? இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடி 0 போட்டு பாயிண்ட் வச்சுக்கிறோம். ஓகேயா? இங்கே எதுவுமே இல்லைங்கிறனால நம்ம 0 போடணும். இந்த சம்முக்கு இதான் ஆன்சர். அதாவது 0.64 நம்ம 0 0 0 ஹோல் நம்பர் எத்தனை 0நாலும் போட்டு 64ன்னு வச்சுக்கிறோம். இது தேவைங்கிறதுனால நம்ம 0 போட்டிருக்கிறோம். ஓகேயா? இப்போ டினாமினேட்டரில் பை 100 இருக்கா? அப்போ என்ன பண்ணணும்? இந்த 2 டிஜிட்டுக்கு 2 zeros இருக்குன்னா 2 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். அப்போ இந்த பாயிண்ட் என்ன இங்கே எங்கே வரும்? 1 2 இங்கே பாயிண்ட் வரும். அதனால் 0.0064 ஆன்சர் வந்திருக்கு. இத்தனை 0ன்னு வந்திருக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு இந்த சைட் போட்டிருக்கேன். ரஃப் ஒர்க் தான் பார்த்துக்கோங்க.
செகண்ட் ப்ராப்ளம் கன்வெர்ட் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் டெசிமல் as பர்சன்டேஜ். டெசிமலாக இருக்கிறது எப்படி கன்வெர்ட் பண்ணுமா, பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணணுமா. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தில் பர்சன்டேஜை டெசிமலாக கன்வெர்ட் பண்ணோம். ஓகே, டெசிமல் நம்பர் கொடுத்துட்டாங்க. பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ண என்ன கொடுத்துருக்க நம்பர் கூட இன்ட்டு 100% மல்டிப்ளை பண்ணால் நமக்கு பர்சன்டேஜ் கிடச்சிரும். நம்ம இதுக்கப்புறமே ஒரு ஸ்டெப்பில் ஆன்சர் எழுதிடலாம். பாயிண்ட் இங்கே இருக்குது, 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்னாகும், பாயிண்ட்டு 2 டிஜிட் ரைட் சைடில் வந்து வைக்கணும். 28.2% வரும். அப்போ இதுக்கு ஆன்சர் 28.2%. இதுக்கு என்ன வரும், இந்த பாயிண்ட்டு 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்னாகும், 2 டிஜிட்டுக்கு ரைட் சைடில் தள்ளி புள்ளி வைக்கணும். 1 இந்த 2 டிஜிட் தள்ளி இங்கே 9க்கு அப்புறம் வரும். 109 பாயிண்ட்னாலும் அதுக்கப்புறம் போட வேண்டியதில்லை. ஸோ 109%. இங்கே 1.51. ஸோ இந்த பாயிண்ட்டு 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்னாகும், ரைட் சைடு 2 டிஜிட் தள்ளி வந்துடும். 2 0 இருக்கிறதுனால 2 டிஜிட்டு 1 2 இங்கே வரும். இங்கே தான் வந்து புள்ளி வைப்போம். ஆனால் லாஸ்ட்டில் புள்ளி வைக்கிறதுனால அதை போட வேண்டாம். 151% வரும். இந்த சம்முக்கு என்ன வரும், 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்குமா, இது 1 2 1க்கு அப்புறம் இங்கே தான் வைக்கணும். அப்போ 071 071 எப்படி எழுதலாம், பர்சன்டேஜ் 71 இதுக்கு ஆன்சர். இப்படி ஒரு லைனில் ஆன்சர் போட்டுடலாம். ஆனால் இங்கே புக் ப்ரொசீஜர் படி என்ன பண்ணுறோம், கொஞ்சம் டீட்டெயிலாக எழுத போகிறோம். 0.280 இது இந்த டெசிமல் நம்பர். அப்போ இதை ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் கன்வெர்ட் பண்ணலாம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 2 3 டிஜிட்ஸ் இருக்கா. ஸோ டினாமினேட்டரில் 3 ஜீரோஸ் போடுறது என்னது 1000. இதுக்கு மேலே பாயிண்ட் இல்லாமல் அப்படியே ஹோல் நம்பர் எழுதணும். 282. இந்த ஜீரோ ஏன் போடல, இது இந்த நான் ஹோல் நம்பருக்கு முன்னாடி ஜீரோ போட்டாலும் ஒன்றும் இல்லை, போடாட்டாலும் ஒன்றும் இல்லை, அதனுடைய வேல்யூ சேஞ்ச் ஆகாது. இன்ட்டு 100% அப்படியே போடுறோம். இங்கே 2 0 இருக்குது, இங்கே 3 ஜீரோஸ் இருக்குது. ஸோ 2 0வை மட்டும் கேன்சல் பண்ணுறோம். மீதி என்ன இருக்குது, 282 டிவைடட் பை 10. 1 போட்டு ஒரு ஜீரோ மீதி இருக்கா, அந்த பர்சன்டேஜை அப்படியே போடுறோம். ஸோ இந்த நம்பரை 10ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த பாயிண்ட் இங்கே தானே இருக்குது. ஸோ ஒரு ஜீரோ இருக்கனால ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும், 2க்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். அப்படி பாயிண்ட் வச்சா என்ன ஆகும், 2க்கு முன்னாடி பாயிண்ட் வச்சுட்டோமா, 28.2%. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த சம்மில் ஒரு இதை டெசிமல் நம்பரை பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணும்போது 100% மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேயா. ஸோ 1.51 இது டெசிமல் நம்பரை ஃப்ராக்ஷனாக எழுதணும். ஃப்ராக்ஷனாக எழுதும்போது பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குது, 1 2. ஸோ 2 ஜீரோஸ் இருக்கிறது எனது 100. இந்த மேலே நம்பரை பாயிண்ட் இல்லாமல் அப்படியே எழுதிடுவோம். நம்ம ஏற்கனவே எக்ஸசைஸ் பார்த்துருக்குறோம் இதே மாதிரி. இன்ட்டு 100%. 100 கேன்சல் ஆயிருமா. ஸோ ஈக்குவல் டு 151. இந்த பர்சன்டேஜ் அப்படியே போடுவோம். இந்த சம்முக்கு இதுதான் ஆன்சர். தேர்ட் ஒன், இந்த டெசிமல் நம்பரை பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணால் இன்ட்டு 100% போடணும். நெக்ஸ்ட்டு இது டெசிமல் நம்பர், அதை ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் பண்ணிக்கிறோம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ 2 0 இருக்குது இந்த 100 போட்டுட்டு மேலே உள்ள வேல்யூவை பாயிண்ட் இல்லாமல் அப்படியே போடணும். 109 இன்ட்டு 100%. 100 கேன்சல் பண்ணிடலாம். மீதி என்ன இருக்குது, 109. இங்கே பர்சன்டேஜ் அப்படியே இருக்குது. 109% தான் இதுக்கு ஆன்சர். இந்த நம்பரை பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணணும்னா இன்ட்டு 100% போடணும். இந்த டெசிமல் நம்பரை ஃப்ராக்ஷன் எழுதிக்கலாம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் இருக்கிறதுனால 2 ஜீரோஸ் இருக்கிறது இந்த 100 மேலே வேல்யூவை அப்படியே போடணும் பாயிண்ட் இல்லாமல். 071 71 போடலாம். இன்ட்டு 100%. 100 கேன்சல் ஆயிரும். மீதி என்ன இருக்குது, 71. இந்த பர்சன்டேஜ் அப்படியே போடுறோம். இந்த சம்முக்கு இது ஆன்சர். ஃபிஃப்த் ஒன் 0.858 இந்த டெசிமல் நம்பரை பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணால் இன்ட்டு 100% போடலாம். இந்த டெசிமல் நம்பரை ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் பண்ணுறோம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட்ஸ் இருக்கா, 1 2 3. ஸோ 3 ஜீரோஸ் இருக்கிறது எனது 1000. மேலே வேல்யூவை பாயிண்ட் இல்லாமல் போடணும். 858. இந்த ஜீரோவை போடணும்னு தேவையில்லை. இன்ட்டு 100%. இங்கே 2 ஜீரோஸ் இருக்குது, இங்கே 2 ஜீரோஸை மட்டும் கேன்சல் பண்ணுவோம். அப்போ மீதி என்ன இருக்குது, 858 டிவைடட் பை 1 போட்டு ஒரு ஜீரோ இருக்குது. பர்சன்டேஜை அப்படியே போட்டுருவோம். டினாமினேட்டரில் 10 இருக்குது. ஸோ என்ன ஆகும், இந்த பாயிண்ட்டு ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி இங்கே புள்ளி வைக்கணும். 8க்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். ஒரு ஜீரோ இருக்கிறனால ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். ஸோ 85.8% அப்படியே போட்டுடலாம். அப்போ இந்த சம்முக்கு இதுதான் ஆன்சர்.
Third problem, in an examination, a student scored 75% of marks. Represent the given percentage in decimal form. ஒரு எக்ஸாமில் ஒரு ஸ்டூடெண்ட் வச்சிருக்க மார்க் எவ்வளவு 75%. இது பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்களா, டெசிமல் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ நாம் தான் எக்ஸாம் எழுதுகிறோம். அதில் 75%னால் என்னது, பர்சன்டேஜாக எடுத்தால் 100 போடணும் டினாமினேட்டரில், மேலே 75 அப்படியே போடணும். அதாவது 100க்கு 75 எடுத்தோம் அப்படின்னா அது 75% சொல்லுவோம். நம்ம இது ஃப்ராக்ஷனில் தானே இருக்குது. இதை டெசிமல் ஃபார்ம் கொண்டு வரணும், என்ன பண்ணணும், கீழே 2 zeros இருந்தால் மேலே 2 digitக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். ஸோ 7க்கு முன்னாடி தான் பாயிண்ட் வைக்கணும். அப்போ 0.75 தான் ஆன்சராக வரும். ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கோர் எவ்வளவு, 75%. 75% எழுதுவோம், 100க்கு 75. அதாவது பர்சன்டேஜ் எடுத்தோன்னா டினாமினேட்டரில் 100 போடணும், மேலே அந்த வேல்யூவை அப்படியே போடணும். இதை எப்படி டெசிமலுக்கு மாற்றுவோம், 2 zeros இருக்குது, மேலே 2 digitக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கும். ஸோ 7க்கு முன்னாடி பாயிண்ட் வச்சோன்னா 75. ஹோல் நம்பரில் எதுவும் இல்லைங்கிறதுனால 0 போடுறோம். அப்போ ஆன்சர் என்னது, 0.75. Fourth problem, in a village 70.5% people are literate. Literateனா படித்தவங்க. படித்தவங்க எவ்வளோ பீப்புள் இருக்காங்க ஒரு கிராமத்தில், 70.5%. இதுக்கு என்ன மீனிங்னா, அதாவது ஒரு 100 பேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 100% எடுத்துக்கிட்டோன்னா அதில் 70.5 இவ்வளோ பேர் படித்தவங்க. நம்ம இதை ஹோல் நம்பராக எடுத்துக்கிட்டோன்னா 70. இப்போ 100% எடுத்துட்டோன்னா 70% வந்து படித்தவங்க. இங்கே டெசிமல் நம்பரில் கொடுத்துருக்கு 70.5. ஸோ 70.5 பீப்புள் படித்தவங்க. பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம எப்படி எழுதணுமா, டெசிமலில் எழுதணுமா. பர்சன்டேஜ் ஆஃப் லிட்ரேட் பீப்புள் எவ்வளவு, 70.5% பர்சன்டேஜில் இருக்குது. இதுக்கு என்ன மீனிங், நம்ம பர்சன்டேஜ் எடுத்துட்டோன்னா டிவைடட் பை 100 போட்டுடணும். நியூமினேட்டரில் 70.5 இந்த வேல்யூவை எடுத்துடணும். 100க்கு 70.5. நமக்கு டெசிமல் ஃபார்மில் தான் எழுதணுமா. இது டெசிமல் ஃபார்மில் எழுதணும்னா கீழே எத்தனை ஜீரோ இருக்குது, 100ல் 2 zeros இருக்குது. மேலே அப்போது இந்த பாயிண்ட்டு 2 digit தள்ளி புள்ளி வரும், 7க்கு முன்னாடி வரும். இந்த பாயிண்ட் இங்கே இருக்கா, ஸோ இதான் ஃபஸ்ட்டு டிஜிட்டுக்கு முன்னாடி வர்றது. 2 zeros இருக்குன்னா 2 digitக்கு முன்னாடி வரும். 1 2 7க்கு முன்னாடி பாயிண்ட் வரும். அப்போ எப்படி எழுதுவோம், 0.705. இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஹோல் நம்பர் எதுவும் இல்லைங்கிறனால 0 போடுறோம். ஆன்சர் என்னது, 0.705. இதுதான் டெசிமல் ஃபார்ம். Fifth one, scoring rate of a batsman is 86%. Write his strike rate as decimal. அதாவது கிரிக்கெட் விளையாடுறாங்க, பேட்ஸ்மேனோட ஸ்கோர் எப்படி இருக்குது, 86% இருக்கான். அதை டெசிமலில் எழுதணுமா. அப்போது ஆன்சர் பார்த்துடலாம். கிரிக்கெட் விளையாடுறதுல பேட்ஸ்மேன்னா யார், அந்த கிரிக்கெட் பேட்டை வச்சு அடிப்பாங்கள்ல பால், அவங்க தான் பேட்ஸ்மேன். பால் போடுறவங்கன்னா பவுலர். பேட்ஸ்மேன் எவ்வளவு அந்த பால் அடித்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காரு, 86%. அதை நம்ம டெசிமலில் தான் எழுத போகிறோம். 86%னால் இந்த பர்சன்டேஜ் எடுத்துட்டோன்னா டிவைட் பை 100 போடணும். இந்த 86 அப்படி போடணும். அதாவது 86%னால் 100க்கு 86 அப்படின்னு. இதை நம்ம டெசிமலில் எப்படி மாற்றணும், டினாமினேட்டர் 2 zeros இருந்தால் மேலே உள்ள வேல்யூவில் 2 digitக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். ஸோ 8க்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். 0.86 இங்கே ஹோல் நம்பர் எதுவும் இல்லைங்கிறனால 0 போடுறோம். அப்போ ஆன்சர் நமக்கு என்ன வந்திருக்கு, டெசிமலில் 0.86 இவ்வளோ தான் எழுதணும். இதுதான் ஆன்சர். Sixth problem, the height of a flagpole is in a school is 6.75 meter. Express it as percentage. ஃப்ளாக்போல்னா கொடிக்கம்பம். ஸ்கூலில் மண்டே ஆனால் கொடி ஏற்றுவாங்க. ஸோ அந்த போல் தான் இது. ஓகேயா, இதில் தானே என்ன பண்ணுவாங்க, கொடி ஏற்றுவாங்க. இதான் ஃப்ளாக் போல். அதோட லென்த்து தான் எவ்வளவு, ஹைட்டு தானே. ஸோ 6.75 மீட்டர். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டெசிமல் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. இதை பர்சன்டேஜில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஹைட் ஆஃப் எ ஃப்ளாக் போல் எவ்வளவு, 6.75 மீட்டர். இது டெசிமல் ஃபார்மில் இருக்கா. இதை ஃப்ராக்ஷனுக்கு எழுதணும்னா நம்ம எப்படி எழுதுவோம், பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 digits இருக்குது. ஸோ டினாமினேட்டரில் 2 zeros போடுவோம். ஏன்னா அப்போனா பாயிண்ட்டு 6.75 இருக்குது. டெசிமல் நம்பர் இல்லாமல் நம்ம ஒரு ஹோல் நம்பராக எழுதுகிறோம். 675 இந்த பாயிண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது, 2 digits இருந்தால் 20 உள்ளது 100ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பை 100 போடணும். இப்போ இதுக்கு என்ன மீனிங், 100க்கு 675 அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு அப்போ 675% போடலாமா.
இந்த டிவைடட் பை 100க்கு நம்ம என்ன எடுப்போம், பெர்சன்டேஜை எடுத்துருவோம். இந்த வேல்யூவை அப்படியே போட்டுருவோம். நாம் எக்ஸாமில் 100க்கு 80 எடுத்துட்டோம்னா நம்ம அதை 80%ன்னு சொல்லுவோம். 100க்கு 90 எடுத்தால் 90%ன்னு சொல்லுவோம். 100க்கு இப்போது 50 எடுத்தால் 50% அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன மீனிங், அதாவது டிவைடட் பை 100% ஆயிடுது. இப்போ 100க்கு 675 இருக்குது. ஸோ இந்த டினாமினேட்டரில் 100% ஆயிரும், மேலே நியூமரேட்டர் வேல்யூ அப்படியே வந்துடும். இந்த சம்முக்கு ஆன்சர் 675%. Seventh problem, the weight of two chemical substances are 20.34 gram and 18.78 gram. Write the difference in percentage. ரெண்டு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்குது, அதோட வெயிட் கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட்டு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸோட வெயிட்டு, இது செகண்ட் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸோட வெயிட்டு. இதோட டிஃப்ரென்ஸு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நமக்கு பாயிண்டில் தான் கிடைக்கும். ரெண்டையும் டிஃப்ரென்ஸ்னால் என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். ரெண்டையும் மைனஸ் பண்ணால் பாயிண்டில் தான் கிடைக்கும். அது என்ன ஆன்சரில் கொடுக்கணுமா, பர்சன்டேஜில் கொடுக்கணுமா. வெயிட் ஆஃப் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் 1, ஃபஸ்ட்டு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸோட வெயிட் எவ்வளவு, 20.34 கிராம். இது ரெண்டாவது கெமிக்கல் சப்ஸ்டன்ஸு 18.78 கிராம். கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்னால் கெமிக்கல் இருக்கும்ல, அந்த கெமிக்கல் இருக்கிற பொருளோட பேக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு பேக்கில் இவ்வளோ கிராம் இருக்குது, அனதர் பேக்கில் இவ்வளோ வெயிட் இருக்குது. அந்த பேக்குக்குள்ளே கெமிக்கல் சார்ந்த ஒரு பொருள் இருக்குது, அதோட வெயிட்டு. அதோட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வெயிட் எவ்வளவு, 20.34. டிஃப்ரென்ஸ்ங்கிறதுனால மைனஸ் பண்ண போகிறோம். 18.78 யூனிட் கிராம். இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணலாமா. 20.34 18 பாயிண்ட் அதுக்கு நேராக வைக்கணும், 7 8 கரெக்டாக அதுக்கு நேராக போட்டால் தான் ஒழுங்காக மைனஸ் பண்ண முடியும். 4லேருந்து 8 மைனஸ் பண்ண முடியாது. இங்கே பாரோ வாங்கினா 3ல் 1 போனால் 2 இருக்கும். இந்த 4 14 ஆயிரும். 14ல் 8 மைனஸ் பண்ணால் 6. 3லேருந்து 2லேருந்து 7 மைனஸ் பண்ண முடியாது. ஸோ இங்கே பாரோ வாங்கணும். இங்கே பாரோ வாங்கினா இங்கே 0 இருக்குது. ஸோ நம்ம 20ஆகவே எடுத்துக்குவோமே. 20லேருந்து 1 பாரோ வாங்கினா 19 ஆகுது. இந்த 2 12 ஆயிரும். 12லேருந்து 7 மைனஸ் பண்ணால் 5. இந்த பாயிண்ட் அப்படியே போடுறோம். 19லேருந்து 18 மைனஸ் பண்ணால் 1.56. அப்போ டிஃப்ரென்ஸ் என்னது, 1.56 கிராம். நமக்கு இது டெசிமல் நம்பரில் இருக்குது, ஆன்சர் பர்சன்டேஜில் வரணுமா. ஸோ 1.56 பர்சன்டேஜ் பண்ணோன்னா அந்த நம்பர் கூட 100%ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேயா. 1.56 எப்படி எழுதுவோம், பாயிண்டில் இல்லாமல் ஹோல் நம்பராக எழுதணும். ஸோ டினாமினேட்டரில் என்ன பண்ணணும், பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் இருக்கா, அப்போ 2 டிஜிட் 0 வர்ற மாதிரி 100 வருது. பாயிண்ட் இல்லாமல் நியூமரேட்டரில் எழுதணும். 156 அப்படி எழுதிடலாம். இது எப்படி எழுதுறதை நம்ம எக்ஸசைஸில் பார்த்துருக்கோம் சாப்டர் 1ல். இன்ட்டு 100% அப்படி எழுதிடலாம். 100 கேன்சல் ஆயிருமா, ஈக்குவல் டு மீதி என்ன இருக்குது, 156. இந்த பர்சன்டேஜ் இருக்குது, அப்படியே போட்டுருணும். இதுதான் ஆன்சர், 156%. மைனஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிவிட்டு கரெக்டானு செக் பண்ண இந்த 2 ஸ்மாலர் நம்பரை ஆட் பண்ணால் அந்த கிரேட்டர் நம்பர் வரும். இப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். 8 6 ஆட் பண்ணால் 14, மீதி 1. 5 + 1 6 + 7 13, பேலன்ஸ் 1. 1 + 1 2 + 8 10 0, பேலன்ஸ் 1 1 + 1 2. இப்படி 2 ஸ்மாலர் நம்பரையும் ஆட் பண்ணி கிரேட்டர் நம்பர் வருதான்னு செக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கலாம். இதுதான் ஆன்சர், 156%. Eighth problem, find the percentage of shaded region in the following figure. இதான் இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஃபைண்ட் பண்ணணுமா, பர்சன்டேஜ். எதுக்கு, ஷேடட் ரீஜியன். இந்த ஷேட் பண்ணியிருக்காங்களா, இந்த ரீஜியனுக்கு மட்டும் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணுமா. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும், டோட்டல் ரீஜன் எவ்வளோன்னு பார்க்கணும். இது ஒரு ஸ்கொயரு. இந்த ஸ்கொயரை எப்படி பிரிச்சிருக்காங்க, இந்த ஒரு ஸ்கொயர் 1 2 3 4. சாரி, இது ஸ்கொயர் இல்லை, இது ட்ரையாங்கிள். இந்த ஒரு ட்ரையாங்கிளை 4 ட்ரையாங்கிளாக உள்ளே பிரிச்சிருக்காங்க. ஒரு ட்ரையாங்கிளை 4ஆக பிரிச்சிருக்காங்க. இந்த ஒரு ட்ரையாங்கிள் 1 2 3 4 4 ட்ரையாங்கிளாக பிரிச்சிருக்காங்களா. ஸோ டோட்டல் ரீஜியன் 4 பார்ட்ஸ் அப்படின்னு போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ஷேடட் ரீஜியன். இந்த 4 ட்ரையாங்கிள்ஸில் எத்தனை ட்ரையாங்கிள் ஷேட் பண்ணியிருக்கு, ஒன்றே தான். ஸோ 1 பார்ட்டு. இதை ஃப்ராக்ஷன் எழுதணுமா. ஷேடட் ரீஜியன், நமக்கு ஷேடட் ரீஜியன் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதை நம்ம ஃப்ராக்ஷன் எழுதுவோம், ஃப்ராக்ஷன் ஆஃப் ஷேடட் ரீஜியன். அப்போ இதை ஃப்ராக்ஷன் எழுதணும்னா கீழே டோட்டல் நம்பர் எழுதணும்.
மொத்தம் எத்தனை ட்ரையாங்கிள் பிரிச்சிருக்காங்க? 4ஆ 4ல் 1 ஷேட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஷேடட் ரீஜியன் ஃப்ராக்ஷன் எழுதணும்னா 1/4. இதை நம்ம பர்சன்டேஜில் எழுதணும். ஸோ நம்ம பர்சன்டேஜில் எழுதணும்னா ஒரு ஃப்ராக்ஷனை எந்த நம்பரையோ டெசிமலையோ ஃப்ராக்ஷனோ பர்சன்டேஜில் எழுதணும்னா அந்த நம்பரை அப்படியே போட்டுட்டு இன்டு 100%ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்படி தானே? நமக்கு இதை பார்த்தோன்னு என்ன தெரியும்? இந்த 4ஐயும் 100ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். இதை எப்பவுமே ஞாபகம் வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். 1 4 is 4, 25 4s are 100. இப்படி ஞாபகம் வச்சா தான் ஈஸியாக இருக்கும். 50 2s are 100. இது கண்டிப்பாக ஞாபகம் இருக்கணும். 25ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 100. 50ஐயும் 2வையும் மல்டிப்ளை பண்ணால் 100. இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஈஸியாக கேன்சல் பண்ணிட்டோம்ல, அப்போ நமக்கு ஆன்சர் கிடச்சிரும்ல. மேலே என்ன இருக்குது? 25% மட்டும்தான் இருக்குது. டினாமினேட்டரில் 1 தான் இருக்குது. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? 25%. இந்த சமுக்கு இதான் ஆன்சர். அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். 9th ஒன், டெசிமல் வேல்யூ ஆஃப் 142.5%. பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க, அதை டெசிமல் ஃபார்முக்கு கொண்டு வரணும். இந்த நம்ம பர்சன்டேஜை எடுத்துகிட்டு என்ன பண்ணுவோம்? டினாமினேட்டரில் பை 100 போடுவோம். நியூமினேட்டரில் இந்த வேல்யூவை அப்படியே போடுவோம். 142.5ன்னு போடுவோம். அப்படி தானே போடுவோம். டினாமினேட்டரில் என்ன இருக்குது? 2 zeros இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டு 2 டிஜிட்டுக்கு முன்னாடி வைப்போம். இந்த பாயிண்ட் இங்கே வரும் 1 2, அப்போ 4க்கு முன்னாடி வைக்கணும். அப்போ 1.425 அப்படின்னு வரும். அங்கே எந்த ஆன்சர் இருக்குது? 1. அப்போ இதுதான் இந்த சமுக்கு தான் ஆன்சர். 10th ஒன், த பர்சன்டேஜ் ஆஃப் 0.005 இஸ். இந்த ஒரு டெசிமலை பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ண என்ன பண்ணணும்? அது கூட இந்த கிவன் டெசிமல் நம்பர் கூட 100%ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போது இது கூட 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ டிவைட் பண்ணுறோன்னா பாயிண்ட்டு லெஃப்ட் சைடில் மூவ் ஆகுது 2 டிஜிட் தள்ளி. இப்போ 100ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா இந்த பாயிண்ட்டு ரைட் சைடு மூவ் ஆகும். 1 2 இங்கே மூவ் ஆகணும். என்ன ஆகும்? 5க்கு முன்னாடி வைக்கணும். 5க்கு முன்னாடி பாயிண்ட் வச்சா இப்படி வைக்கணும். டெசிமல் நம்பர் இருந்துச்சு, ஹோல் நம்பர் எதுவும் இல்லைங்கிறனால 0 போடுறோம். இந்த பர்சன்டேஜை அப்படியே போடுறோம். 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது தான் இந்த ஆன்சர் வருது. ஓகேயா? இந்த பர்சன்டேஜை போட்டோம். 0.5%. அது எங்கே இருக்குது? இந்த இருக்குது. ஸோ இந்த சமுக்கு ஆன்சர் ஆப்ஷன் 3 தான். நெக்ஸ்ட் 11th ஒன், த பர்சன்டேஜ் ஆஃப் 4.7 இஸ். இதுவும் டெசிமல் நம்பர் தான். அதை பர்சன்டேஜ் எழுதணுமா? பர்சன்டேஜில் எழுதணும்னா 100%ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? மல்டிப்ளை பண்ணணும்னா பாயிண்ட்டு ரைட் சைடில் மூவ் ஆகணும். ஸோ இங்கே 4.7 இருக்குது. இதை ரைட் சைடில் மூவ் பண்ணால் 2 டிஜிட் 2 zeros இருக்கா? அப்போ 2 டிஜிட் ரைட் சைடு மூவ் ஆகணும். இங்கே ஒரு டிஜிட் வந்துட்டு இன்னொரு டிஜிட் இருக்கா? இல்லை. அப்போ அதுக்கு 0 போட்டுக்கணும். போட்டால் என்ன ஆகும்? 470%. ஓகேயா? இந்த பாயிண்ட்டு ஒரு டிஜிட் தள்ளி இங்கே வைக்கும். 2வது டிஜிட்டுக்கு எதுவும் இல்லைங்கிறனால 0 போடுறோம். அப்போ 470க்கு அப்புறம் தான் பாயிண்ட் வைக்கணும். இங்கே லாஸ்ட்டில் பாயிண்ட் வச்சாலும் வைக்கட்டாலும் தேவையில்லை. 470%. அது எங்கே இருக்குது? ஆப்ஷன் 4th ஆப்ஷன் தான். ஸோ இவ்வளோ தான் ஆன்சர். இந்த எக்ஸசைஸ் ஃபினிஷ் ஆகிடுச்சு. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.